student, applications of matrices and determinants. Example sum 1.28. ஒரு ராக்கெட்டுக்கு ஸ்பீடுக்கும் டைமுக்குள்ள ரிலேஷனை ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் A, B, C ஆர் கான்ஸ்டன்ட். T = 3 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்பீடு 64 மைல்ஸ் பர் செகண்ட்ஸ். T = 6 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் 133 மைல்ஸ் பர் செகண்ட்ஸ். T = 9 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு 208 மைல்ஸ் பர் செகண்ட்ஸ். ஃபைண்ட் ஸ்பீடை ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்போனா T = 15 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா. காசியன் எலிமினேஷன் மெத்தடை பேஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம ரைட் பண்ணிடலாம். ஈக்குவேஷனை ரிவர்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். at square plus bt plus c equal v of t. T = 3 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிடலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் t ஸ்கொயர் பண்ணால் 3a ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் c ஈக்குவல் அதுக்கான ஸ்பீடு வந்து 64. நெக்ஸ்ட்டு t ஈக்குவல் 6 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா 36a ப்ளஸ் 6b ப்ளஸ் c ஈக்குவல் அதுக்கான ஸ்பீடு 133. நெக்ஸ்ட்டு t ஈக்குவல் 9 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா 81a ப்ளஸ் 9b ப்ளஸ் c ஈக்குவல் அதுக்கான ஸ்பீடு 208. இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தடை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொன்னாங்க. காசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே நமக்கு வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அதுக்கு முன்னாடி t = 15 செகண்ட்ஸாக இருந்தால் அதை ரைட் பண்ணிக்கலாம். t = 15 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா t = 15 செகண்ட்ஸாக இருந்தால் 225a ப்ளஸ் 15b ப்ளஸ் c ஈக்குவல் இதுக்கான ஸ்பீடு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ காசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னாவே ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் சேர்த்து ரைட் பண்ணுறத ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் சேர்த்துலையாச்சு. காசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே ரோ எச்சலான் ஃபார்மெட்டில் எழுதணும். ரோ எச்சலான் ஃபார்மெட்னா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் இந்த ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். இங்கே எதுவுமே ஒன்றா இல்லை. அப்போ இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 9 வச்சே இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய 9 ஃபிக்ஸராக வச்சு ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய 9 ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். ஜீரோவாக மாற்றுறதுக்கு R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 4R1 R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. R2 வழியாச்சு R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 9R1. அப்போ R1ல் எந்த ப்ராசஸிங்குமே நடக்கலை. R1 நம்ம அப்படியே ரைட் பண்ணிடலாம். ரஃப் ஒர்க்கை சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 36 6 1 133 மைனஸ் 4R1 மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 மைனஸ் 12 மைனஸ் 4 மைனஸ் 256. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 மைனஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 123. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2வில். அப்போ இதை R2வில் ரைட் பண்ணிடலாம்.
0 minus 6 minus 3 minus 123. Next R3 implies R3 minus 9R1. R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. 81 9 1 208 minus 9R1. R1 minus 9 மல்டிப்ளை பண்ணால் minus 81 minus 27 minus 9 minus 57. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 minus 18 minus 8 minus இந்த இடத்துல 9ஆல் 64 மல்டிப்ளை பண்ணோம்னா 576 minus 576 வரும். minus 576லேருந்து 208 சப்ராக்ஷன் பண்ணால் minus 368 கிடைக்கும். இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல. அப்போ R3ல இதை எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 minus 18 minus 8 minus 368. ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய 9 ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக இங்கே 0வாக மாற்றியாச்சு. 0வாக மாறிடுச்சு இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை 0வாக மாற்றிடலாம். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது. R3ல மட்டும் ப்ராசஸிங் நடக்குது. அப்போ R3 implies R3 minus 3R2. R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது. அதனால் R1ஐயும் R2ஐயும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். ரஃபோர்க்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 implies R3 minus 3R2. இப்போ R3யை ரைட் பண்ணிக்கலாம். R3 0 minus 18 minus 8 minus 368 minus 3R2. R2வை minus 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 18 9 369. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 1 1. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல. அப்போ R3ல இந்த ப்ராசஸிங்கை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 0 0 1 1. காசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0வாக மாற்றுறதே காசியன் எலிமினேஷன் மெத்தட். நம்ம 0வாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அன்னோன் சொல்யூஷன்களை ஃபைண்ட் பண்ணிடலாம். இது A, இது B, இது C. அப்போனா C ஈக்குவல் C ஈக்குவல் 1. சிக்கான வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது A, இது B, இது C. அப்போனா minus 6B minus 6B minus 3C minus 3 சிக்கு பதிலாக ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ 1 ஈக்குவல் minus 123. இப்போ மைனஸ் 6B அப்படி இருக்கட்டும். இந்த மைனஸ் 3யை அந்த சைடு கொண்டா ப்ளஸ் 3ஆக மாறும். அப்போ 123 minus 123 ப்ளஸ் 3. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா minus 6B ஈக்குவல் minus 120. மைனஸை மைனஸையும் டிவைட் பண்ணலாம். 6 எவ்வளோ டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 0. அப்போனா B ஈக்குவல் 20ன்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இது A, இது B, இது C. 9A ப்ளஸ் 3 Bக்கான வேல்யூ 20 ப்ளஸ் சிக்கான வேல்யூ 1 ஈக்குவல் 64.
9a மல்டிப்ளை பண்ணால் 60 ப்ளஸ் ஒன்னுடைய வேல்யூ 61. 61 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாம். 64 மைனஸ் 61 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9a ஈக்குவல் 3. 3 12 டிவைட் பண்ணால் 1, இங்கே 3 டைம்ஸ். அப்போ a ஈக்குவல் 1/3. ஏக்கான வேல்யூ, பிக்கான வேல்யூ, சிக்கான வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். a ஈக்குவல் 1/3, b ஈக்குவல் 20, c ஈக்குவல் 1. a உடைய வேல்யூ, b உடைய வேல்யூ, c உடைய வேல்யூலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணும். v ஆஃப் t ஈக்குவல், அதாவது நம்ம 15 இருக்கலாம் என்னன்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ t செகண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து t வந்து 15 இருக்குது. அப்போ v ஆஃப் 15 ஈக்குவல் v ஆஃப் 15 ஈக்குவல் 225 இங்கே என்ன இருக்குன்னா ஏன்னு சொல்லி இருக்குது. 225 ஏக்கு நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ 1/3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 15 இன்டு பிக்கான வேல்யூ 20 ப்ளஸ் சிக்கான வேல்யூ 1. இதை டிவைட் பண்ணால் 1 3 is 3, 7 3s are 21, ரிமைண்டர் 1, 5 3s are 15. இப்போ 75 ப்ளஸ் 300 ப்ளஸ் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 376 கிடைக்குது. மைல்ஸ் பெர் செகண்ட்ஸ் சொல்லி நமக்கு வந்து கிடைக்குது. மைல்ஸ் பெர் செகண்ட்ஸ் யூனிட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. t ஈக்குவல் 15 செகண்ட்ஸாக இருந்தால் அதோடைய ஸ்பீடு வந்து 376 மைல்ஸ் பெர் செகண்ட்ஸாக இருக்கும்.